காசி சங்கமத்தினுடைய துவக்க விழா வாரணாசியிலிருந்து நமோ காட்டிலே இருந்து நாம் காண இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் சாதுக்களும் சந்நியாசிகளும் பாரத தேசத்து மக்களும் யாவரும் ஓர் இனம் என்ற ஒரு குடைக்கு ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்கிற நோக்கிலே அடிப்படையிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே கூடுதல் சிறப்பு, ஒவ்வொரு ஆண்டு ஒரு கருப்பொருளை கொண்டு இந்த காசி தமிழ்ச்சங்கமம் நடைபெற்று வருகிறது. 3வது ஆண்டாக நடைபெறக்கூடிய இந்த ஆண்டிலே அகத்திய பெருமானை கருப்பொருளாக கொண்டு இங்கே நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அகத்திய பெருமானுக்கும் காசி சங்கமத்திற்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோமானால், சிவபெருமானுடைய திருவிழியிலிருந்து உற்பத்தியானவர்தான், அவதரித்தவர்தான் அகத்திய பெருமான். சிவபெருமான் மதுரையிலே, நம்முடைய தென் தமிழ்நாடு என்கின்ற மதுரை ஆலவாயிலே சொக்கநாத பெருமானாக சங்க பலகையிலே மீட்டிருந்து தமிழ் வளர்த்தவர். அவர் மட்டுமல்ல, அவருடைய நெற்றி நுதலிலே இருந்து தோன்றிய முருகப்பெருமானம் சங்க பலகையிலே அமர்ந்து திருவாலவாய் என்கிற மதுரை தமிழ்ச்சங்கத்திலே தமிழ் கடவுளாக தமிழ் வளர்த்தவர். அப்படிப்பட்ட அந்த முருகனால் உபதேசம் பெற்ற முதல் தமிழ் குருமுனி என்கின்ற பட்டத்தை பெற்றவர் அகத்திய பெருமான். சிவன் வேறு அகத்தியர் வேறு கிடையாது. சிவனே அகத்தியர் என்பதனாலே அவரை அகத்தீஸ்வரன் என்றே பாரத மண்ணிலே கொண்டாடுகிறோம். இந்த அகத்தியர் என்ன இந்த தமிழ் சங்கமத்திலே ஒரு சிறப்பு செய்தார் என்று பார்த்தோமானால், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்று எப்படி நம்முடைய பாரத பிரதமர் தற்போது இந்தியா முழுமைக்கும் நாம் ஒரே நாடு, உன்னத பாரதம், ஒரே பாரதம் என்கிற முழக்கத்தோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரோ, எங்கும் ஏற்ற தாழ்வு இல்லாத பாரதத்தை உருவாக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறாரோ, அதை முதலிலே செயலாக்கி காட்டியவர் அகத்திய பெருமான் தான். ஆம், அவர் தென்னாட்டிலே தோன்றியிருந்தாலும் இந்த தென்னாட்டிலிருந்து வடநாட்டிற்கு தீர்த்த யாத்திரை செய்தவர். அகத்தியர் பிறந்ததே, அவதரித்ததே ஒரு தீர்த்த குடத்திலேதான். அப்படி தீர்த்த குடத்திலே பிறந்த அந்த அகத்தியர் கங்கை சிகையிலே பாயக்கூடிய கால பைரவராக, காசி கஷேத்திரத்திலே காக்கக்கூடிய காவலராக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கங்கையை தமிழகத்திற்கு காவேரியாக கமண்டலத்திலே நிறைத்து கொண்டு வந்து சேர்த்தவர். முதலாக தென்னகத்தையும் தமிழகத்தையும் நதியாலே இணைத்து காட்டிய பெருமை என்பது அகத்திய பெருமானுக்கு தான் உண்டு. ஆக வடக்கிலே பாய்ந்த காவிரி, வடக்கிலே பாய்ந்த கங்கை நதியை அங்கிருந்து பாகிரதியை கமண்டலத்திலே நிறைத்து கொண்டு வந்து தென்னகமாகிய தமிழகத்திலே காவேரி என்று விரித்தார். இதை புராணங்களும் தெரிவிக்கிறது. கமண்டலத்திலே வைத்திருந்த அந்த காவிரி நதியை விநாயக பெருமான் தன்னுடைய காகத்தின் உருவம் எடுத்து வந்து கால் கட்டை விரலால் அவருடைய அகத்தியருடைய கமண்டலத்தை விரித்து விட்டார், தள்ளிவிட்டார். அந்த கமட்டிலிருந்து வந்தது, அதிலிருந்து அந்த விரித்ததனாலே அதற்கு காவிரி என்று பெயர் வந்தது. இது மட்டுமல்ல, இந்த காசி தமிழ்ச்சங்கமத்துக்கு மற்றொரு சிறப்பு என்றால், சிவபெருமானுடைய காலடி என்பது பாரத மண்ணிலே தென் தமிழகத்திலே அமைந்திருக்கிறது. அதனால்தான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதே சங்கரம் லோகசங்கரம் என்று சிவபெருமானே சங்கரனாக இந்த லோகசங்கரத்திற்காக இந்த உலகம் உயர்வு அடைய வேண்டும் என்று காலடியிலே பிறந்தார். சங்கரனுடைய காலடியிலே பிறந்தான் தென் தமிழகத்திலே. அப்படி சிவனுடைய பாதம் பட்ட அந்த பதி தென் தமிழகம். அவருடைய சிகை என்கிற அவருடைய முடிப்பட்ட பதி கங்கை பதியாய் இருக்கிற வாரணாசி. அதனால்தான் இங்கிருந்து தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு சென்ற ஆதிசங்கரர் காலபைரவராய் காவல் தெய்வமாய் காக்கக்கூடிய நம் பாரத மண்ணுக்கு, தமிழ் சங்கமத்திற்கு புகழ் சேர்க்கக்கூடிய கால பைரவருக்கு அஷ்டகம் என்கிற காலபைரவாஷ்டகம் என்கிற 8 பாடல்களை துதிப்பாடல்களாக வடமொழியிலே வடநாட்டுக்கு சென்று பாடினார் நம்முடைய தென்னாட்டு காசி சங்கரர். அப்படி பாடும் பொழுது அவர் காசி என்கிற பெயரை எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? காசிகா புராதிநாத
காலபைரவம் பஜே என்று ஒவ்வொரு ஈற்றடியிலும் 8 பாடல்கள் துதிப்பாடல்கள் சிவனுக்கு பாடினார். காசிகா என்றால் காலபைரவனுடைய சிகையாக ஜடாமுடியாக திகழ்வது காசி சேத்திரம் என்பதை அற்புதமாக பாடினார். தேவராஜ செவ்யமான பாவனாங்கிரி பங்கஜம் வியால யஜ்ஞசூத்ரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே காலபைரவாஷ்டகம் படந்தியே மனோகரம் ஞான முக்தி சாதனம் விசித்திர புண்ணியவர்தனம் சோக மோக தைன்யலோப கோபதாபநாசனம் த்ரே பிரயாந்தி கால பைரவாம்பிரி சந்நிதம் துருவம். இந்த இன்னைக்கும் பெரியோர்கள் சொல்லுவார்கள், காசிக்கு சென்றால் ஏதாவது விட்டு விட்டு வர வேண்டும் என்று சொல்வார்கள். இதற்கு தத்துவம் என்ன தெரியுமா? காசியிலே தான் கால பைரவன் காவல் தெய்வமாக பரமசிவனார் இருக்கிறார். அவர் என்னெல்லாம் நமக்கு தீர்க்கிறார் என்று பார்த்தார், கோபம், தாபம், சோகம், மோகம் இதையெல்லாம் அவர் நாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட காலபைரவரிடத்திலே கோபம், தாபம், மோகம் எல்லாவற்றையும் நாம் நீக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு எளிமையாக பாமர மக்களுக்கு புரியும்படியாக காசிக்கு சென்றால் உன் கோபத்தை விட்டு வா, உன்னுடைய தாபத்தை விட்டு வா, ஆசையை விட்டு வா, உன்னுடைய அல்ப சந்தோஷங்களை விட்டு வா, ஆனந்தமயமாக நீ மாற வேண்டும் என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். அதனால்தான் அதனுடைய சொல்வடையாகத்தான் இப்பொழுது பெரியோர்கள் சொல்லும் பொழுது காசிக்கு சென்றால் எதை விட்டு வந்தா என்று கேட்கிறார்கள். நாம் மனித பிறப்பு பிறந்ததே 6 உயிர் பிறப்புக்கு மேலாக 6வது அறிவினால் ஆராய்ந்து பகுத்தறிந்து மேல்நிலையை அடைவதற்காக இந்த பிறவி. அந்த பிறவியிலே எங்கும் சித்தர்கள் நடமாடக்கூடிய பாரத புண்ணிய தேசம் நம்முடைய பாரதமன். இதனுடைய காலடியிலே சிவன் காலடி பட்டிருக்கிறது. இதனுடைய சிகையாக காசிமாநகரம் இருக்கிறது. அதனால்தான் காசிமாநகரம் என்பது காலபைரவருடைய சிகை என்பது காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே என்று பாடுகிறார். அது மட்டுமல்ல, இங்கு தமிழ் எப்படி ஒரு தமிழராகிய ஒரு குருமுனியாகிய தீர்த்தத்திலே இருந்து பிறந்த அகத்தியர் இங்கிருந்து புறப்பட்டு வடக்கே செல்கிறார். அவர் பிறந்தது தென்னகம், ஆனால் அவர் வளர்ந்தது தமிழகம். அதோ விஸ்வநாதருடைய ஆலய கோபுரம் தெரிகிறது பாருங்கள். அந்த தங்க கோபுரத்தினுடைய தங்க ரேகைகளினாலே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் தூய்மை பெற்று தங்கமாக ஜொலிக்கக்கூடிய அந்த நிலை. அப்படி அந்த விஸ்வநாதருடைய ஆலயத்தை நோக்கி தமிழ் வளர்த்த அகத்திய பெருமான் நம்முடைய தமிழர்கள் பிரதிநிதியாக அன்று காசிக்கு புறப்பட்டார். அப்படி 12 ஜோதிர்லிங்கத்திலே முதல் ஜோதிர்லிங்கம் இந்த விஸ்வநாதம் என்கிற அற்புதமான காட்சி நம் கண்ணுக்கு விருந்தாகிறது. காசியே 12 ஜோதிர்லிங்கத்திலே முதன்மையானது. இதைத் தொடர்ந்து சோமநாதம் என்கிற தலம் குஜராத்திலே அமைந்திருக்கிறது. மல்லிகார்ஜுனம் என்கிற தலம் ஆந்திராவிலே அமைந்திருக்கிறது. மகா காலேஸ்வரம் என்கிற தலம் மத்திய பிரதேசத்திலே அமைந்திருக்கிறது. கேதாரநாதம் என்கிற தலம் உத்தரகாண்டிலே அமைந்திருக்கிறது. ஓம்காரேஸ்வரம் என்கிற தலம் மத்திய பிரதேசத்திலும், பீமசங்கரம் என்கிற தலம் மகாராஷ்டிராவிலும், காசி விஸ்வநாதம் என்கிற தலம் உத்தரப்பிரதேசத்திலும், திரியம்பகேஸ்வரம் என்கிற தலம் மகாராஷ்டிராவிலும், வைத்தியநாதம் என்கிற தலம் ஜார்க்கண்டிலும், நாகேஸ்வரம் என்கிற தலம் உத்தரகாண்டிலும், ராமநாதீஸ்வரம் என்கிற தலம் தமிழ்நாட்டினுடைய தென்கோடியிலும், குசுமேஸ்வரம் என்கிற தலம் ராஜஸ்தானிலுமாக 12 ஜோதிர்லிங்கத்துக்கு பிரதானமான தலைமை பீடம் காசிகா என்ற காலபைரவனுடைய ஜடாமுகுடமாக பாரத புண்ணிய தேசத்தினுடைய தலைநகரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தலம். அது மட்டுமல்ல, புராணங்களிலே சொல்லுகிறார்கள் முக்தி தலம் 7 என்று குறிப்பிடுகிறார்கள். நிகமாந்த மகாதேசிகன் சொல்லும்பொழுது சொல்வார், முக்தி தலம் நகரேழில் முக்கியமாம் கட்சி தன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று சொல்லுவார். அப்படி ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் இதற்கு அற்புதமான ஒரு பாடல் சொல்கிறார்கள். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, அவந்திகா, பூரி, துவாரபதி, சைவ சப்தைனா
மோக்ஷதாயகா. 7 நகரங்கள் இந்த ஊழியிலே 4வது யுகம் நாம் வாழக்கூடிய சதுர்யுகங்களிலே இந்த கலியுகம். இந்த கலியுகத்தினுடைய ஊழி முடிவிலே அழியாத 7 நகரங்கள் உண்டு. அவை என்ன என்றால், அயோத்தி, ராமர் பாலராமராக கும்பாபிஷேகம் கண்டாரே அந்த அயோத்தி அழியாத மாநகரம், நம் பாரத நகரத்தினுடைய தலைநகரம். மதுரா, மாயா, காசி, அவந்திகா, பூரி, துவாரபதி என்கிற இந்த 7 நகரங்களும் முக்தி தரும் தலங்களாக திகழ்கிறது. அதிலே மோட்சத்தை தரக்கூடிய பிறவாத நெறியை தரக்கூடிய தலமாக விளங்குவது காசி மாநகரம். அதனால தான் இன்னைக்கும் ஒவ்வொரு சிவத்தலங்களுக்கு ஒரு பெருமை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பிறக்க முக்தி தருவது திருவாரூர் என்று சொல்கிறார்கள். திருவாரூரில் பிறந்தார்கள் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே அற்புதமாக பாடுகிறார். பிறந்தால் திருவாரூரிலே பிறந்தால் முக்தி நிச்சயம். பிறக்க முக்தி தருவது திருவாரூர், இறக்க முக்தி தருவது காசி மாநகரம். அப்படின்னா ஒருவன் வயோதிக காலத்திலே தம்முடைய பிராணன் போகிற நேரத்திலே காசியிலிருந்து சென்றால் நமக்கு மீண்டும் பிறப்பு என்பது இல்லை, கருவழி பிறப்பு இல்லை, மோட்சத்திற்கு செல்கிறோம், சிவயோகத்தை அடைகிறோம் என்று இறக்க முக்தி காசி மாநகரம். இன்றைக்கும் அங்கு காசி விசாலாட்சி இறந்தவருடைய காதுகளிலே தன் மடியிலே அந்த இறந்த ஜீவாத்மாவை போட்டுக்கொண்டு அவருடைய காதுகளிலே ராமநாம தாரகத்தை ஓதுவதாக நம்முடைய புராணங்கள் தெரிவிக்கிறது. ஆக அம்பாளே நம்முடைய காதுகளிலே பகவானுடைய நாமத்தை சொல்லி மோட்சத்தை சேர்க்கிற பதிதான் காசி மாநகரம். அது மட்டுமல்ல, பிறக்க முக்தி இதோ நம் கண்ணுக்கு விருந்தாக 12 ஜோதிர்லிங்கத்தையும் ஒன்றாக பார்க்கிறோம். பாருங்கள், காசியிலே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சோமநாதம், மகாகாளேஸ்வரம், கேதாரநாதம், ஓம்காரேஸ்வரம், பீமசங்கரம், காசி விஸ்வநாதம், திரையம்பகேஸ்வரம், வைத்தியநாதம், நாகேஸ்வரம், ராமநாதம், குஷ்மேஸ்வரம் என்கிற 12 ஜோதிர்லிங்கத்தையும் ஒன்றாக ஒருவர் பார்ப்பது என்பது மிக மிக புண்ணியத்தை தரக்கூடியது. அதை நம் கண்ணுக்கு விருந்தாக டிடி தமிழ் தொலைக்காட்சியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிறந்தால் முக்தி தருவது திருவாரூர், இறந்தால் முக்தி தருவது காசி மாநகரம், தரிசித்தாலே முக்தி தருவது சிதம்பரம். அதனால்தான் அந்த அற்புதமான திருநாளை போவார் என்கிற நாயன்மார் நான் சேவிக்க வேண்டும், கனகசபாபதியை சேவிக்க வேண்டும் என்று நெருப்பு குண்டத்திலே இறங்கி அந்த நெருப்பாட்டிலே நீந்தி சிவன் கடலை சேர்ந்தவர் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்திலே. ஆக தரிசிக்க முக்தி தருவது சிதம்பரம் கஷேத்திரம். அதுபோல நினைத்தாலே முக்தி தருவது திரு அண்ணாமலை. எங்கிருந்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொன்னாலும் நினைத்த மாத்திரத்திலே நமக்கு முக்தியை தரவல்ல தலம் அண்ணாமலை. அதுபோல நாம் இருக்க முக்தி தருவது காஞ்சி மாநகரம். காஞ்சியிலே நம் சொந்த வேலையாக சென்று தங்கிவிட்டு வந்தால் கூட முக்தி நிச்சயம் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் காசி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்று தென் தமிழகமான தமிழ் வளர்த்த அந்த காஞ்சி, அந்த காஞ்சியிலே தான் பல்லவர்களெல்லாம் தமிழ் வளர்த்தார்கள். அந்த காஞ்சி காமாட்சியிலே தொடங்கி மதுரையிலே தமிழ்ச்சங்கம் வளர்த்த சொக்கநாத பெருமானுடைய மதுரை மீனாட்சியை தரிசித்து காசி விசாலாட்சியாக பூர்த்தி செய்கிறோம் என்றால் ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்று அற்புதமாக அன்றே வகுத்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். தீர்த்தமான முக்தி தருவது வேதாரண்ய கஷேத்திரம், தீர்த்தமலை என்கிற கஷேத்திரம். இன்னைக்கும் திருவண்ணாமலைக்கு மேற்கே 65 கிலோமீட்டர் தொலைவிலே அரூருக்கு பக்கத்திலே தீர்த்தமலை என்கிற மலை இருக்கிறது. அங்கே தீர்த்த கிரீஸ்வரர் என்று சிவன் அருள் பாலிக்கிறார். பகவான் சிவனே அகத்தியராக பிறந்தார். அந்த அகத்தியர் குடமுனி என்றும் கும்பமுனி என்றும் குருமுனி என்றும் குருமுனி என்றும் அருணகிரியார் தம்முடைய திருப்புகழ் முழுவதும் பாடியிருக்கிறார். காரணம், அருணகிரியாருக்கு ஞானோபதேசம் பண்ண ஸ்கந்தன் தான் அகத்தியருக்கும் ஞானோபதேசம் செய்தவர். அப்படிப்பட்ட அந்த கலசமுனியான கும்பத்திலிருந்து தீர்த்தத்திலிருந்து பிறந்த முனிகை கும்பமேளா நடக்கக்கூடிய இந்த நிகழ்விலே
நாம் கருப்பொருளாக கொண்டாடுவது என்பது சித்தர்களுடைய ஆசிகளை நமக்கு ஒருங்கே தரக்கூடிய ஒரு பாக்கியமாக அமைகிறது. தீர்த்த யாத்திரை என்பது நம்முடைய முன்னோர்கள் எப்படி வகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பாரத புண்ணிய பூமியிலே முதலிலே தென் தமிழகமாக இருக்கக்கூடிய கடைக்கோடி மாநிலத்திலே ராமநாத ஈஸ்வரம் என்று சைவ வைணவ ஒற்றுமையாக ஸ்ரீராமனே சீதையை மீட்பதற்காக பூஜித்த தலம் ஸ்ரீ ராமநாத ஈஸ்வரம். அந்த ராமநாத ஈஸ்வரத்திலிருந்து 3 பிடி மண்ணை அக்னி தீர்த்தத்திலே நீராடிவிட்டு நேரே அந்த கடற்கரைக்கு போய் ராமேஸ்வர கடற்கரையில் நம்முடைய கையினாலே 3 பிடி மண் எடுத்து சிவலிங்கம் ஸ்தாபிக்க வேண்டும். அந்த சிவலிங்கத்தை அந்த அற்புதமான அந்த வாழையிலே வைத்து பூஜிக்க வேண்டும். இதோ நாக சாதுக்கள் எல்லாம் இங்கே கும்பமேளாவிலே நீராடக்கூடிய அந்த புகைப்பட காட்சியினை நாம் பார்க்கிறோம். இந்த கும்பமேளா என்பது காசியிலே தமிழ் சங்கமத்தோடு இணைந்து நடப்பது நமக்கெல்லாம் கிடைத்த பாக்கியம். எல்லாவற்றுக்கு மேலாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காசி தமிழ்ச்சங்கமம் துவக்க விழா 3.0 என்பது அற்புதமாக மாசி மாசத்திலே அமைந்திருக்கிறது. காசி என்பதை திருப்பி போட்டால் மாசி என்று வரும். மாதங்களிலே சீரிஷமான மாதம் மாசி. அது மட்டுமல்ல, தமிழ் மாதங்கள் 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதி இருக்கிறது. அந்த வகையில் இந்த மாசிக்கு ராசிக்கு அதிபதி யார் என்று பார்த்தால் கும்பராசி அப்படின்னு பேரு. இந்த கும்பம் என்பது கலசம். அடியே ஏற்கனவே சொன்னேன், கலசத்திலிருந்து பிறந்தவர் பொதிகாச்சல குருமுனி அகத்திய பெருமான். அந்த கலசத்திலுடைய தீர்த்த யாத்திரை தான் கும்பமேளா. கும்பராசி கும்பமேளா என்கிற இந்த மாசி மாசத்திலேயே இந்த துவக்க விழா தமிழ் காசி சங்கமம் அமைந்திருக்கிறது என்றால் எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இதுதான் யதா பக்தி ததா சக்தி என்று சொல்வார்கள். வேதங்கள் சொல்கிறது, நாம பிரயத்தனம்தான் மனிதனுடையது, ஆனால் இதை நிகழ்த்துவதெல்லாம் இறை சக்திகள் தான். அப்படி இறைவனே இதை இறங்கி நடத்துகிறான். என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதியினியே என்று நம்முடைய தேவார முதலிகளெல்லாம் பாடி வைத்தார்களே, அப்படி சிவபெருமானை இப்பொழுது கொண்டாடுகிறோமே. இந்த அற்புதமான காசி தமிழ் சங்கமம், அப்படி தமிழ் முனியான குருமுனி அகத்தியர் தீர்த்த யாத்திரை புறப்பட்ட இடம்தான் தீர்த்தமலை என்கிற திருவண்ணாமலைக்கு மேற்கே அமைந்திருக்கிறது தீர்த்தகிரீஸ்வரர். இன்றைக்கும் திருவல்லிக்கேணியிலே கூட தீர்த்த பாலீஸ்வரர் என்று சிவன் கோவில் இருக்கிறது. கபாலீஸ்வரம், மயிலை கபாலீஸ்வரத்தோடு 7 சிவாலயங்களை ஒரே சிவராத்திரியிலே தரிசனம் செய்வார்கள். அது புண்ணியம் மிக்கது. சிவராத்திரி இந்த மாசி மாதத்திலே தான் வருகிறது. மாசி மகம் என்று திருக்குளங்களிலேயும் 6 நதிகளிலேயும் சமுத்திரத்திலும் நீராடக்கூடிய அந்த நிகழ்வும் இந்த மாசியிலே தான் வருகிறது. இது மகா கும்பமேளாவிலே சேர்ந்து நடைபெறுவது மிக மிக கூடுதல் சிறப்பு. நம் பாரத மக்கள் செய்த புண்ணியம். எங்கு பார்த்தாலும் சாதுக்கள் சங்கமம். இது தமிழ்ச்சங்கமம் மட்டுமல்ல, சாதுக்கள் சங்கமம். சென்ற அமாவாசை என்று மட்டும் 8 கோடி பேர் அந்த பிரயாக்ராஜிலே அவர்கள் நீராடி இருக்கிறார் என்று சொன்னால், பாரத தேசம் புண்ணிய தேசம், புகழ்மிக்க தேசம். அப்படி அங்க நாகசாதுக்களிலே இருந்து தொடங்கி எங்கிருந்து பல தேசங்களிலிருந்தும் சிவன் அடியார்கள் எல்லாம் கட்டுக்கடங்காமல் வருகிறார்கள். இந்த காசி என்பது உறவாலும் ஆன்மீகத்தாலும் உன்னதத்தாலும் உணர்ச்சியாலும் நம்முடைய தமிழகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பாலம். காசிக்கு நிகரான சிவத்தலங்கள் நம் தென் தமிழகத்தில் உண்டு. திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருச்சாய்க்காடு, திருவாஞ்சியம், ஏன் இதற்கு மேலாக சொல்ல வேண்டுமென்றால் காசி என்ற பேரோடே சிவகாசி, சிவனுடைய காசி என்று நம் தென் தமிழகத்திலே சிவகாசி என்கிற தலம் அமைந்திருக்கிறது. தென்காசி, தென்னகத்திலும் காசி இருக்கிறது என்று தென்காசி என்ற தலம் அமைந்திருக்கிறது. மருத காசி என்று அந்த காசி தலம் இருக்கிறது. விருத்த காசி, விருத்தன்னா முதுமையானவன், எல்லோருக்கும் முதுமையானவன், பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி என்று திருவாசகம் சிவபெருமானை கொண்டாடுகிறது. அப்படி வயதிலே மூத்தோன் என்று சொன்னால் சிவபெருமான் தான். அவர் காசியாக எதை தேர்ந்தெடுத்தார் என்றால், கடலூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருமுதுக்குன்றம் என்கிற விருத்தகாசி என்ற அந்த தலத்திற்கு பெயர். அங்கேதான் சுந்தர பெருமானுக்கு கோவிலுடைய செங்கல்லையே
பொற்கட்டிகளாக மாற்றிக் கொடுத்த தலம். அது பொன்தானா என்று அவர் சந்தேகித்த பொழுது விநாயகப் பெருமானே இங்கே ஆற்றிலே போட்டு திருவாயாறு குளத்திலே எடுத்துக்கொள் என்று சொல்ல, இவர் அங்கே செல்ல விநாயகப் பெருமானே மாற்று உரைத்து இது மாற்று குறையாத தங்கம் என்று கூறியதும் நம்முடைய தங்க தமிழ்நாடுதான். அப்படிப்பட்ட தங்க தமிழ், தமிழ் எங்கள் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினானே நம்முடைய புரட்சி கவிஞன் பாரதி. அப்படி கவிஞர் பெருமக்கள் எல்லாம், தமிழ் ஆராய்ச்சியர்கள் எல்லாம், தமிழ் வல்லுநர்கள் எல்லாம் இந்த பாரதம் உன்னத பாரதம் என்று பாடிய அந்த சங்க தமிழ் வளர்த்த தமிழகத்திற்கும் வடநாட்டிலே இருக்கிற காசிக்கும் உறவு பாலமாக விருத்தகாசி என்றே திருமுதுக்குன்றம் என்று இன்றைக்கும் அந்த மலைக்கு பெயர். திருமுதுக்குன்றம் என்று கடலூருக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது, விருத்தாச்சலத்துக்கு பக்கத்திலே. அந்த திருமுதுக்குன்றத்திற்கு தமிழ் பெயர், தேவார பெயர் அந்த அற்புதமான விருத்தகாசி. இது மட்டுமல்ல, எப்படி குமரகுருபர சுவாமிகளும் இங்கே மதுரையிலிருந்து புறப்பட்டு அங்கே காசியிலே சென்று இறைவனை பாடியிருக்கிறார். குமரகுருபரர் வாய் திறந்து பாட வைத்ததே அம்பிகைதான். அவர் முதலிலே பாடியதே தமிழ் வளர்த்த முருகப்பெருமானைத்தான். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்று அற்புதமாக வைத்தீஸ்வரன் கோவிலிலே பாடுகிறார். மீனாட்சி கலிவன்பா பாடியிருக்கிறார். சங்க தமிழ் வளர்த்த மதுரை, அவர் நாவிலே சங்க தமிழை கொஞ்சி விளையாடச் செய்த குமரகுருபரர் ஆதீனங்கள் எல்லாம் இன்றைக்கும் காசி தமிழ்ச்சங்கமத்திலே கலந்து கொண்டு அந்த தமிழினுடைய பெருமையை நம் பாரத நாடு எங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த அற்புதமான உறவு பாலமாக அமைந்திருக்கிறது காசி. அந்த காலத்திலிருந்தே நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது காசிராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுதே மாப்பிள்ளை காசி யாத்திரைக்கு போகிறேன் என்று புறப்படக்கூடிய ஒரு நிகழ்வே அமைந்திருக்கிறது என்றால் நம் இந்து தர்மம் காசியினுடைய சங்கமத்திற்கு எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலை வைத்திருக்கிறது என்பதை இதிலேயே தெரிந்து கொள்ளலாம். இன்றளவும் நம்முடைய திருக்கல்யாணங்களிலே, கல்யாண விழாக்களிலே மாப்பிள்ளை காசிக்கு புறப்படுகிறேன் என்கிற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அப்படி இந்த காலத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு முறையேனும் பாரத தேசம் முழுக்க தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று புறப்படுவார்களே ஆனால் அவர்கள் முதலிலே ராமேஸ்வரம் சென்று அங்கே அக்னி தீர்த்தத்திலே நீராடி கடற்கரையிலே 3 பிடி மண்ணெடுத்து அந்த 3 பிடி மண்ணிலே 3 சிவலிங்கங்களை ஸ்தாபித்து அந்த சிவலிங்கங்களிலே 2 லிங்கங்களை அந்த சமுத்திர கரையிலே, ராமேஸ்வர சமுத்திர கரையிலே கரைத்துவிட்டு ஒரு சிவலிங்கத்தை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு ராமேஸ்வர தனுஷ்கோடி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நேரே பிரயாக்ராஜ் என்கிற திரிவேணி சங்கமத்திற்கு தான் செல்கிறார்கள். காரணம், சமுத்திரத்திலே இருக்கிற நீர் 7 நதி நீர்கள் கலந்த நீர். என்ன 7 நதி? கங்கேச்ச யமுனே சைவே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு. நமக்கு குருவாக இருக்கிற முதல் குருனா சிவபெருமான். அவருடைய பிரதிநிதியாக மனித குரு என்றால் அகத்திய பெருமான். அவர் தமிழ் இலக்கணம் அகத்தியம் என்கிற நூலையே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் காசி யாத்திரை செல்ல வேண்டும். அந்த காசி யாத்திரை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? கங்கேச யமுனே செய்வே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு என்று கங்கை முதலான 7 நதிகளும் இந்த பாரத தேசமெங்கும் நதிகளாக, புண்ணிய நதிகளாக ஓடுகிறது. மாத்ருகா தேவி என்று என் அன்னைக்கு சமமான தாயின் மடியாக அந்த நதிகளிலே நான் மூழ்கி நீராட வேண்டும் என்று சமுத்திரக்கரையிலே மூழ்கி நீராடி இந்த சமுத்திர நீரை எடுத்துக்கொண்டு அந்த பிரயாக்ராஜிலே இருக்கிற கும்பமேளா நடக்கிற திரிவேணி சங்கமத்திலே சென்று மீதமுள்ள அந்த ஒரு சிவலிங்க மண்ணையும் கரைத்துவிட்டு இந்த தீர்த்தத்தை அங்கே கலந்துவிட்டு அங்கே இருக்கிற காசி கஷேத்திர நிவாசஞ்சா காலபைரவ தர்சனம் என்று நம்முடைய இந்து தர்மம் காட்டித் தருகிறது. காலபைரவரையும் அன்னபூரணையும் விசாலாட்சி அம்பிகையும்
தரிசனம் செய்து கொண்டு அந்த அற்புதமான காலபைரவ பூமியிலே இருக்கக்கூடிய அந்த சுவாமி காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து கொண்டு அந்த அங்கிருந்து கங்கா ஜலத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப தென் தமிழகத்திற்கு வர வேண்டும். நாம் ஒரே நேரத்திலே இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் முதலிலே ராமேஸ்வர தீர்த்தத்தை கொண்டு பூஜை அறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். விஸ்வநாதர் இதோ பாருங்கள், அற்புதமான அந்த வான் முகடு நோக்கி தங்க ரேகையோடு இருக்கக்கூடிய அந்த விமானம், கருவறை விமானம், அந்த தங்க விமானத்தோடு கூடிய காசி விஸ்வநாதரை நாம் தரிசித்தாலே ஆதிசங்கர் அற்புதமாக காட்டித் தருகிறார். விஸ்வநாதரை தரிசித்தால் என்ன கிடைக்கும் என்றால் சோக மோக தைன்ய லோப கோப தாப நாச்சனம் என்று சொல்கிறார். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்கிற 7 விதமான பகைவர்கள் நம்முடைய உடம்பிற்குள்ளே இருக்கிறார்கள். இதைத்தான் வள்ளல் பெருமான் தெய்வமணிமாலை என்கிற தம்முடைய திருவருட்பா நூலிலே காமவுட்பகைவனும் கோபபெங் கொடியனும் கனலோப முழுமூடனும் கடுமதன் எனும் கண்கட்ட ஆங்காரியம் ஏமமரு ஆச்சரிய விழலனும் கொலையன்று இயங்குவாம் இப்பாதகனும் இவ்வெழுவரும் அவருக்கு உற்ற உறவான பேர்களும் எனைப்பற்றிடாமல் அருள்வாய் தாமமிரு சென்னையுள் கந்தகோட்டத்துள் வள தலமோங்கு கந்தவேளே சண்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே என்றார். 7 கெட்ட குணங்களை நம் மனத்திலே அகற்றக்கூடிய அந்த மன தூய்மை தரக்கூடிய மேளாதான் கும்பமேளா, காசி தமிழ்ச்சங்கமம். அங்கே இன்று வரையிலே 50 கோடிக்கும் மேலான மக்கள் சென்று காசியிலே அந்த திரிவேணி சங்கமத்திலே பிரயாக்ராஜிலே நீராடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பாவங்களை எல்லாம் தொலைக்கும் இடம் பாபநாசனம் என்கிற அந்த தீர்த்தம், அதுதான் கங்கை. அந்த கங்கை தான் பாபநாசனியாக தென் தமிழகத்திற்கு வந்தது. அதனாலதான் கங்கா என்பது பாவத்தை போக்கியதுனாலே பம்பா என்று மாறியது என்று இன்றைக்கும் கேரள ராஜ்யத்தினை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பம்பா என்கிற நதி இருக்கிறதே, அது கங்கை பாவம் தீர்க்க பம்பையாக வந்தது. கங்கை என்றாலே ஆரத்தி தான். இந்த கங்கா ஆரத்தி சாய ரிக்ஷ வேளையிலே ஓம் நமோ கங்கே கங்கேச மாதா என்று கங்கையை மாதாவாக அந்த சுடர் ஆரத்தி எடுத்து அந்த கங்கையை நாம் தாயாக, நம்மை பெற்ற தாயாக, தாய் மடியாக கொண்டாடுவதால் தான் ஒருவர் எத்தனை சேத்திரங்கள் சென்றாலும் அன்னையினுடைய மடியைப் போல் சுகம் கிடையாது என்று நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால்தான் அன்னை மடியாயிருக்கிற கங்கையிலே சென்று திரிவேணி சங்கமத்திலே நீராடுகிறோம். வாரணாசி என்பது காசிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய தலை நகரமாக இருக்கிறது. அதற்கு வாரணாசி என்று ஏன் பெயர் வந்தது தெரியுமா? வாரம் என்று சொல்லக்கூடிய வருணா நதி, அந்த வருணா நதி இந்த அற்புதமான காசி விஸ்வநாதர் தலத்தை நோக்கி வடக்கே இருந்து ஓடி வருகிறது. அசி என்கிற நதியானது தெற்கிலிருந்து காசி விஸ்வநாதரை தரிசிப்பதற்காக ஓடி வருகிறது. ஆக வடக்கும் தெற்குமாக வருணா நதியும் அசி நதியும் ஒன்றாக சேர்ந்து கங்கா நதியோடு சங்கமிக்கக்கூடிய இடம்தான் வாரணாசி என்று அழைக்கப்படுகிறது. இதோ விஸ்வநாதருடைய சிவலிங்கத்தை நாம் பார்க்கிறோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து எங்கும் பொன்னலி சிந்தும் தவணச் சடைமுடி தாமரையோனே என்று சிவபெருமானை நாம் திருமூல நாயனார் 10ஆம் திருமுறையான திருமந்திர மாலையிலே கொண்டாடுகிறார். காசி என்பது இந்த பாரத தேசத்துக்கு மட்டும் மணிமகுடம் அல்ல, தமிழ் சங்கமத்திற்கு மட்டும் சிறப்பு அல்ல. இந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி மாவட்டத்திலே அமைந்திருக்கிற காசிக்கு பல சிறப்பு பெயர்கள் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பனாரஸ், ஆனந்தவனம், ருத்ரபாசம், மகாமயானம், அபிமுக்தம் என்று பல சிறப்பு பெயர்கள் இந்த காசிக்கு உண்டு. காசியிலே இன்றைக்கும் அந்த இறந்தால் மோட்சம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்பாளே நம்முடைய காதுகளிலே ராமநாம தாரகத்தை சொல்லுகிறார். இதை பீஷ்மர் அற்புதமான நம்முடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே சொல்கிறார். ஈஸ்வரவு வாஜா என்று ஆரம்பித்து ஈஸ்வரன் கேட்கிறார். ஈஸ்வரனிடத்திலே அம்பாள் கேட்கிறாள், கேனோ உபாயேன ரகுணா விஷ்ணோர் சகஸ்ரநாமம் பண்டிதே நித்தியம் ஸ்ரோதிமி
பிரஷ்டுமிச்சாம் அகம் பிரபோ. ஈஸ்வரனே, எனக்கு ஒரு சந்தேகம் நீர் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் ஆயிரம் நாமங்கள் இருக்கிறது. இறைவனை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது தேவாரத்திலும் திருவாசகத்திலும் சொல்லுவார்கள், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதானுக்கு 1000 திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டோமோ என்று மணிவாசக பெருந்தகையார் பேசுகிறார் சிவபெருமானுடைய பெருமையை. அப்படி ஈஸ்வரியானவள் ஈஸ்வரிடத்திலே கேட்கிறார் காசியிலே, இறைவா, உனக்கு 1000 திருநாமங்கள் இருக்கிறது. கேனோ உபாயேன லகுனோ விஷ்ணோர் நாம சகத்திரகம். உபாயேன லகுனோனா வழி, லகுன எளிமை, எளிமையான வழி. விஷ்ணு சகஸ்ரநாம 1000 திருநாமத்தை சொல்வதற்கு உபாயம் இருக்கிறதா, வழி இருக்கிறதான்னு கேட்கிறார். இப்போ ஈஸ்வர உவாஜா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ஈஸ்வரனே நமக்காக ஈஸ்வரிடத்தில் தெரிவிக்கிறார். ஆம், இருக்கிறது உமாமகேஸ்வரி. ராமா என்கிற நாமத்தை 3 முறை சொல்லிவிட்டால் 1000 திருநாமங்களை இறை சக்திகளுடைய நாமத்தை சொல்லிய புண்ணிய பலன் கிடைக்கும். இதை சொன்னது காசியிலே. அந்த காசி தமிழ்ச்சங்கமத்தினுடைய 3.0 நிகழ்வானது வாரணாசியிலிருந்து நேரடியாக அந்த விழா துவங்க நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த காசிக்கு சமமாகவே இங்கு பல தலங்கள் இருந்தாலும் காசி என்பது இன்றைக்கும் பல மதங்களுடைய சங்கமமாக, எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று விளங்கக்கூடிய சங்கமமாக நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக 12 ஜோதிர்லிங்கத்திலே பிரதானமானது காசியிலேதான் காசி விஸ்வநாதமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காசியிலே 64 தீர்த்த கட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய கற்கக்கூடிய கல்வி கலைகள் இருக்கிறதே, ஆய கலைகள் 64 என்று காளிதாசன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த கலைகள், சரஸ்வதியானவள் 64 கலைகளை நமக்கு கற்றுத்தருகிறாள். அந்த 64 கலைகளுக்கு ஈடாக காசியிலே 64 கட்டங்கள் இருப்பதை இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். அப்படி 64 கலைகளுக்கும் முதன்மை பீடமாக இந்த காசியானது விளங்குகிறது. அது மட்டுமல்ல, இந்த காசியிலே தான் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் வழிபாடாக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வும் இந்த காசியிலே தான் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக புத்த கயா என்பது காசியிலே தான் இருக்கிறது. அங்கே கௌதம புத்தர் தங்கி இருந்து அங்கே தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் தன்னுடைய அந்த சமய கருத்துக்களை எடுத்துச் சொன்னது இந்த காசி மாநகரம்தான். அது மட்டுமல்ல, ஜெயின மதத்திலே தீர்த்தங்கரர் என்று அழைக்கக்கூடியவர் அந்த காசியிலேதான் அவதாரம் செய்து காசியிலேயே தன்னுடைய அந்த தீர்த்தங்கர்களுக்கு உரிய சமய தர்ம கருத்துக்களை பரப்பினார் என்று காசி கஷேத்திர புராணம் தெரிவிக்கிறது. அதுபோல காலடியிலிருந்து சங்கரனும் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்த ஸ்ரீமத் ராமானுஜரும் சைவ வைணவ குருக்களாக காசியிலே சென்று அங்கே கங்கையினுடைய அந்த அற்புதமான நதியிலே நீராடி நம்முடைய அனுஷ்டானங்களை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய கஷேத்திர புராணங்களிலே. அப்படி அனைத்து மதங்களும் அனைத்து குலத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக பாகுபாடின்றி சங்கமிக்கக்கூடிய இடம்தான் காசி தமிழ்ச்சங்கமம் என்று தமிழகத்திற்கும் தென்னாட்டிற்கும் வடநாட்டிற்கும் உறவு பாலமாக அமைந்திருக்கக்கூடிய நகரம். அதனால்தான் பித்ருக்களுக்கு பார்த்தீர்களானா பாரத தேசத்தில் 2 இடத்துல நம்முடைய மூதாதையர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் என்பது சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மூதாதையர் நற்கதி அடைந்தால் நம்முடைய குடும்பம் நிம்மதியாக வாழும் என்பது நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா ராமேஸ்வரத்திலே பித்ரு தர்ப்பணம் செய்யணும். அங்கே தென் தமிழ்நாட்டிலே கடைக்கோடியிலே தனுஷ்கோடி ராமேஸ்வரத்திலே நீராடி அந்த அற்புதமான அக்னி தீர்த்தத்திலே நீராடி ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய தீர்த்த கட்டங்கள் புண்ணிய தீர்த்த கிணறுகளிலே நீராடி அங்கே திலதர்ப்பணம் என்கிற அந்த பித்ரு தர்ப்பணம் செய்கிறார்கள். ராமனே பம்பையின் கரையிலே வந்து
திலதர்ப்பணம் செய்தான், பித்ரு தர்ப்பணம் செய்தான் என்று இன்றைக்கு சபரிமலை செல்லக்கூடிய குருசுவாமிகள் எடுத்து சொல்லுவார்கள். பம்பை கரையில அங்கே பித்ரு தர்ப்பணம் என்கிற அந்த பித்ருக்களுக்கு சாந்தி செய்ய அங்கே தர்ப்பணம் செய்வார்கள், அங்கே பிண்டங்கள் இடுவார்கள். பம்பை கரையில பார்த்திருக்கிறோம். ஆக தென் தமிழகத்தில பித்ரு தர்ப்பணம் ராமன் செய்தான். அதே போல வடநாடாக இருக்கக்கூடிய காசியிலே இன்றைக்கும் நாம் சாதுக்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் பாரத தேசத்திலே பிறந்த அத்துணை பேரும் என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய பந்தங்கள் என்று யாரும் இங்கே வேற்றானவர் கிடையாது, வேறானவர் கிடையாது, யாரும் உயர்வு தாழ்வு கிடையாது, எல்லோரும் என்னை போன்றவர்கள் என்று அனைவருக்குமாக பிண்ட தர்ப்பணம் என்பது இந்த காசியிலே சென்றுதான் அங்கே அற்புதமான திரிவேணி சங்கமத்தை நீராடிவிட்டு அங்கே அந்த அற்புதமான பித்ரு தர்ப்பணத்தை செய்துவிட்டு வருகிறார்கள். இந்த தர்ப்பண நிகழ்வு மூதாதையருடைய ஆசிக்காக என்று வந்தது. இது காசிக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால், நம்முடைய அயோத்தி மாநகரை ஆளக்கூடியவனாக ராமச்சந்திரமூர்த்தி தசரதனுக்கு புத்திரனாக பிறந்தார். அந்த தசரதனுக்கு புத்திரனாக பிறந்த ராமன் தன்னுடைய பித்ரு தர்ப்பணத்தை, தன் தகப்பனார் தசரதனுக்காக செய்யக்கூடிய தர்ப்பணத்தை அந்த பம்பா சிரசிலே செய்தான் என்று ராமாயணம் நமக்கு பறக்க சொல்லி காட்டுகிறது. இந்த ராமன் செய்தது மட்டுமல்ல, இஷ்வாகு குலம் என்கிற சூரிய குலத்திலே பிரபு ராமன் பிறந்தானே, அந்த ராமனுடைய மூதாதையர்களிலே ஒருவரான சகரபுத்திரர்கள் கபில முனிவருடைய சாபத்தினாலே சாம்பலாக போன பொழுது அவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்று பகீரதன் என்கிற ஒரு மன்னன் தோன்றினான். அவன் தோன்றியது நம்முடைய பாரத தேசத்திலே. எல்லா அருளாளர்களும் பிறந்தது பாரத புண்ணிய தேசத்திலே. பிறந்த பகீரதன் பாகீரதி என்று கங்கைக்கு ஏன் பேர் என்றால், சிவனாருடைய கங்கை என்பவள் சிவனாருடைய சடையை அலங்கரித்து கொண்டிருப்பவள். அதனாலதான் கங்கை சடைக்கரந்தானை என்று தேவாரம் சிவபெருமானை பாடுகிறது. அந்த சிவனுடைய சடையிலே இருக்கக்கூடிய கங்கையை மானச நதியாக தென் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்காக பகீரத பிரயத்தனம் என்று செய்தான். செய்த பொழுது நிறைய வேள்விகள் செய்து ஹோம தட்சணைகள் கொடுத்தான். அதை பெற்றவர்கள் எல்லாம் அந்த பெற்ற அந்த ஹோம தட்சணைகளோடு கங்கையில போய் நீராடினார்களாம். நாம் ஏதாவது ஒருத்தரிட்டேந்து பெற்றோம் என்று சொன்னா நமக்கு அவர்கள் பிராயச்சித்தம் செய்தால் அந்த பாப்பங்கள் தோஷங்கள் நம்மை வந்து சேராமல் இருக்க வேண்டும் என்றால் தீர்த்த யாத்திரை செய்து புனித நதிகளிலே நீராட வேண்டும். அப்படி அவர்கள்லாம் காசியில போய் கங்கையில நீராடினார்களாம். இப்படி பகீரதன் கொடுத்த ஹோம திரவிய தட்சணைகளுடைய அந்த சுமை தாங்காமல் அந்த பாப மூட்டைகளை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய காசியில கங்கையில நீராடினார்கள். அந்த பாரம் தாங்காமல் கங்கையானவள் அந்த பகீரதனுடைய மடியிலே வந்து விழுந்தாலாம். யார் மடியிலே இருந்தாலும் அவனுக்கு குழந்தையாகிறாள். அந்த வகையிலே பகீரத மன்னனுடைய மடியிலே தவழ்ந்ததனால் கங்கையானவள் பாகீரதி என்று பகீரதனுடைய பெயரினாலே அழைக்கப்படுகிறாள். கங்கைக்கு பாகீரதி என்கிற பெயர் வந்த காரணம் இதுதான். அது மட்டுமல்ல, அந்த கங்கையை சிவனாருடைய சடையிலிருந்து தென் தமிழகத்திற்கு அழைத்து வர வேண்டும். ஏனென்றால் பாதாளத்திலே சகரபுத்திரர்கள் சாம்பலாக இருக்கிறார்கள் என்று 7 நதிகளாக அழைத்து வந்தார். கங்கேச்ச யமுனே செய்வே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு என்று 7 நதிகளாக பகீரதன் பின்னாலே அந்த நதிகள் வந்தது. அப்பொழுது வழியிலே ஜான்கு என்கிற மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தாராம். அவரிடத்திலே மோதும்படியாக இந்த கங்கை வந்தவுடனே அந்த ஜான்கு என்கிற மகரிஷி அந்த தீர்த்தத்தை எப்படி அகத்தியர் 7 சமுத்திரங்களை ஒரு கை உள்ளங்கை நீராக எடுத்து பருகி பானம் பண்ணி விட்டாரோ, அது மாதிரி அந்த ஜான்கு என்கிற மகர்ஷி கங்கை நதியை எடுத்து அப்படியே உத்ரணி நீராக பானம் பண்ணி விட்டார். உடனே பகீரதன் கதிகலங்கி போய் கங்கையை நான் சிவனாருடைய சடையிலிருந்து பெற்று அந்த கேதாரநாதம் தரிசனம் செய்து விஸ்வநாதம் பஜே விஸ்வநாதம் என்று விஸ்வநாதரை தரிசனம் செய்து கொண்டு பாரத புண்ணிய தேசத்திலே என்னுடைய மூதாதையர்கள் ஈடேற வேண்டும், அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்று அழைத்து வந்தேன், நீங்கள் விழுங்கிவிட்டீர்களே என்று கேட்க உடனே இவருடைய நல்ல பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சாதுவான ஜான்குரிஷி தான் விழுங்கி அந்த தீர்த்தத்தை காது வழியாக எடுத்து வெளியே விட்டார்.
அவர் தேகத்திலிருந்து மீண்டும் பிறந்ததினாலே அந்த கங்கா நதிக்கு ஜானவி என்கிற ஒரு திருநாமம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே நம் பின் திரையிலே, இது நமோ காட் என்று சொல்லக்கூடிய அற்புதமான 64 கட்டங்களிலே, இந்த காசியில் இருக்கக்கூடிய 64 தீர்த்த கட்டங்களிலே ஒரு கட்டம். அப்படிப்பட்ட இந்த தீர்த்தங்களிலே மணிகர்ணிகா கட்டம் என்பது உயர்ந்த பாவம் போக்கக்கூடிய கட்டமாக அமைந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த 64 கட்டங்களிலே ஒவ்வொரு தீர்த்த கட்டங்களிலே நீராடினால் எப்பேற்பட்ட பாபங்களை நாம் போக்க முடியும் என்பதாக நம்முடைய வேதங்கள் எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறது. காசி கஷேத்திரம் என்பது காலபைரவருடைய தர்சனம் மட்டுமல்ல, புண்ணிய நதிகளின் சங்கமம், புண்ணிய மொழி, புனித மொழியான தமிழ் மொழியினுடைய சங்கமம் என்று காட்டுவதற்காகத்தான் காசி தமிழ்ச்சங்கமம் வாரணாசி என்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்திலே, உத்தரகாண்டிலே, இந்த நமோ காட்டிலே நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அந்த தீர்த்தம் இருக்கிறதே, அவள் தீர்த்தபாணி என்று பெயர். தீர்த்த விசேஷம் உடையது. தாய்மானவர் அற்புதமாக சொல்லுவார். இன்னைக்கும் நீங்கள் தீர்த்த யாத்திரை புறப்பட்டீர்களானால், ஒரு தலத்துக்கு செல்கிறீர்கள், ஒரு சிவாலயம் பார்த்தீங்களான்னா, நம்ம பாரத தேசத்தில் 274 சிவாலயங்கள் இருக்கிறது. அந்த சிவாலயத்துக்கு போகும்போது தாய்மானவர் நமக்கு ஒரு வழிகாட்டி சொல்றார், கைட்லைன்ஸ் என்னன்னா, மூர்த்தி தலம் தீர்த்தம்